இப்போது இங்கேருந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் மேட்ரு வாஸ் தம்பிக்கு டிஐஜிவை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவங்க இப்போ டிஐஜி ஆஃபீஸில் அப்ளிகேஷன் பார்க்கும்போது பையன் இருக்கான், அவன் அண்ணன் வந்து மாணிக்கம், பாம்பே, மதர் பேர் பார்வதி சொல்லும்போது எனக்கு அவனை பார்க்கணும் பார் கிட்டி. அந்த சீனை கூட கொரியோகிராஃப் வேணும்னு இப்படி பண்ணி தொடச்சுட்டு இருப்பார் வண்டி. பின்னாடி தான் பிரதர் வருவான், அண்ணா உங்களை டிஐஜியை சொல்ல சொன்னேன். என்ன எதுக்கு வர சொல்கிறாங்க? இல்லை உங்களை பார்க்கணும் டிஐஜிக்கு. அப்படியே திரும்புவார். ஒரு ஸ்டெப் ஃப்ரீஸ் வருவாங்க. இப்போ கேமராக்கு கரெக்டாக துடைக்கிற மாதிரி ஆக்ஷன், ஆனால் கேமரா பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பார். போகலாமாண்ணா? போகலாம். என்ன ஒய் அந்த சின்ன டெம்ப்ட் வரும்போ ஒய் ஈஸி வாண்டிங் டு டிஐஜி ஏன் கூப்பிடுறாரு? உள்ளே வந்து ஃபியர் இவர் மூஞ்சியில் ஏதோ இருக்க கதை. ஒரு சின்ன வேணும்னே அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் மாதிரி ஒரு கோரியோகிராஃப் பண்ணி கட் பண்ணால் டிஐஜி ஆஃபீஸில் சார் மாணிக்கம் வந்துட்டான் சார். இதுதான் கீ சீன் அந்த மூமெண்ட் ஃப்ளோ ஆஃப் தி ஸ்டோரியில். ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐஜி ஆஃபீஸ் அவ்வளோ பெருசாக இருக்காது. அவ்வளோ டோருக்கும் டிஐஜியோட டேபிளுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது. பட் எனக்கு தேவை, பிகாஸ் ஐ நீடட் லாட் ஆஃப் ட்ராலி மூமெண்ட்ஸ் அண்ட் பில்டப் ஷாட்ஸ் ஃபார் தேட். அதுக்கு அந்த இடம் ஆடியன்ஸ் கேட்கவே இல்லை, ஏன் சார் இவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாம் கேட்கல. இம்பேக்ட் தான் அங்கே, ஸ்டோரி டெல்லிங் இம்பேக்ட். அவன் வந்து நிற்கிறான் மாணிக்கம், அவர் பார்க்குறாரு, அவர் ஏந்து நிற்கிறாரு, 2 பேரும் பார்க்குறாங்க. இவருக்கு ட்ராலி ஜூம் பண்ணியிருந்தால் கிக்கே வந்திருக்காது. இந்த ட்ராலியில் ஒரு ஃபீல் கிடைக்கும், நம்மளே அது கூட டன் 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 அந்த மியூசிக்கோடு வரும்போது யூ கேன் ஃபீல் தட் சம்திங் இஸ் கோயிங் தேர்.